மீனா, ராஜி, அரசி எல்லாரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. காலேஜ் பையன் வந்து ஒருத்தன் கலாட்டா பண்ணுறான். ஏய், டான்ஸ் கேர்ள், நீ வந்து எந்த காலேஜ் படிக்கிற? உன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீனாக்கு கோவம் வந்துடுது, திட்டி விட்டுறாங்க. ஏய் மீனா, சும்மா இருடி, அவன்கிட்ட போய் எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருங்கத்த, நம்ம ரெண்டில் என்னது ஒன்றா பார்க்கலாம், என்ன அவன் ஓவராக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட மீனாவை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. 4 பேரும் ரோட்டில் நடந்துகிட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் டான்ஸில் வின் பண்ணுவீங்கன்னு ஒரு அக்கா வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்களா. அதுக்கப்புறம் அரசிக்கு ஒரு ஃபோன் வருது. அம்மா, நான் போய் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி இவ தனியாக போகிறா? இல்லை பேசிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போனால் அங்கே உள்ளே நிற்கிறாரு அவரோட காதலாக நிற்கிறாரு. வந்துட்டு, இங்கே பாரு, நீ என்னை விட்டுட்டு போவியா அசால்ட்டா அப்படின்னு கத்துறாங்க. அரசி, இல்லை, நான் இவ்வளோ நாள் என் மனசை அலைப்பாய விட்டுட்டேன், இப்போ தப்புன்னு உணர்ந்துட்டேன்னு சொல்லவும் அவருக்கு செம கோவம் வருது. பிடிச்சி கழுத்தில் நெரிச்சு விட்டுறான். உடனே கத்தவும் அவங்க அம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு, என்னடா பண்ணுற என் பொண்ணை அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் தடுக்க முடியல. மீனா, ராஜிலாம் உள்ளே வந்துடுறாங்க. அவங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி தடுக்க பார்க்குறாங்க. அவனை தடுக்க முடியல. மீனா உடனே என்ன செஞ்சிடறாங்க, ஒரு தோசை கல் எடுத்து மண்டையில் அடிச்சு விட்டுறாங்க. முயற்சி இல்லாமல்